இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஆடி மாசம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல கூழ் ஊத்த சொல்லிருக்காருமா. அதுக்கு என்னப்பா, தாராளமா பண்ணிரலாம். சொன்னல. வளரு அஞ்சல இருந்தா இத பத்தி பக்குவமா அவ சொல்லுவா. நீ தாமரையை வச்சுக்கிட்டு இந்த கூழ் காய்ச்சற வேலையை பாருமா. சரிப்பா. ஐயா, நீங்க கவலைய விடுங்க, நான் தாங்கிறேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேங்க ஐயா. ரொம்ப நல்லதுமா. தாத்தா, நான் ஆபீஸ் கிளம்புறேன் தாத்தா. சரிப்பா சித்தார்த், சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடு. சரி, நான் கிளம்புறேன். இங்க பாரு, இந்த கூழ் காய்ச்சற வேலையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ ரெஸ்ட் எடு, சரியா? சரியா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கவலைப்படாதீங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. தாத்தா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் கூழ் ஊத்துறோம்ல, எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். நான் சொல்லல, கரெக்டா கிழவன் விஷயத்த சொல்லிட்டாருல. அக்கா, நாம இந்த நம்பூதிரியை போட்டு தள்ளினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்கக்கா. தம்பி, நம்பூதிரி இந்த கூழ் ஊத்துற விஷயத்த பத்தி சொன்னது ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். என்னத்த திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னம்மா, ஏதாவது புது ஐடியா தோணுதா? ஆமா, நாளைக்கு காலையில கூழ் ஊத்துறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு நாம ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சு முடிக்கணும். என்ன பண்ணணும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த சொத்து முழுக்க நம்ம கைக்கு மாறணும். அதுக்கான வேலைகளை நாம பார்க்கணும். அக்கா, நீங்க சொல்றத கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா இதை எப்படிக்கா பண்ண போறீங்க? பண்ண போறீங்கல்ல, பண்ண போறோம். இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறோம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கே புரியும். தமன்னா, அக்கா நடவடிக்கை மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன? இல்ல, பொம்மியோட டார்ச்சர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அக்கா வேற மாதிரி இருக்காங்க. அக்கா தான் வந்திருக்காங்களா, இல்ல அவங்க ரூபத்துல ஏதாவது மந்திரவாதி வந்திருக்காரு தெரியல. சரி, அக்கா சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சித்தப்பா, உங்களுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாமே தோணும். வாய் முடி சும்மா இருக்க மாட்டீங்களா? சரி, வாங்க போலாம். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த வேடனும் சரி, அவனோட வம்சாவளியில வந்து அந்த குடும்பத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற சில தீய சக்திகளும் சரி, அவங்களோட வன்ம சூழ்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷங்க பிறக்கும்போது யாருமே கெட்டவங்களா பிறக்கிறதில்ல. என்னைக்கு எல்லாமே தனக்கு தான் வேணும், தனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறானோ, அப்பத்தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தீய எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கும். இதுல மற்றவங்களுக்கு எந்தவித கெடுதலும் செய்யாம தனக்கு வேண்டியதை அந்த இறை நம்பிக்கையோட செய்யறவன நல்லவனாவும், மற்றவங்க எப்படி போனா என்ன, தனக்கு வேண்டியது கிடைச்சா போதும்னு மனுஷங்களை மனுஷன் அடிச்சு கொள்றவன கெட்டவனாகவும் தான் இந்த உலகம் நினைக்கும். எந்த ஒரு மனுஷன் மற்றவங்களோட சிரிப்புல தன்னோட சந்தோஷத்தை பார்க்கறானோ அவன்தான் இறைவனுக்கு சமமானவன்.